வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார், நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாமே இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார், அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் பாட ஆசைமா. சார், நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கு வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார், ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க்யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராமை பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? பிரேம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். இந்தாங்க, நான் தான் இனிமேல் ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சினா மட்டும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஹாய். ஹலோ பிரேம். ஹாய். சொப்னா வந்திருக்காளா? வந்திருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓடு. ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா, சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க? போன் போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உன்கிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனைய வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆல்பமே அமர்க்கலமா இருக்கே. டேய் எட மாதிரி நீ வந்துட்டடா. உனக்கு ஏத்த இடம் பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டீ கடை தானே? டேய் ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடியை கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா போயிட்டு வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி, வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவை தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடம்பாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீன்னா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கிறேன்டா. அது உன்னால முடியாது. ஏன்? நான் சத்து
3 வருஷம். ஐயோ இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணுது? யார் சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு. சார் வணக்கம் சார். வாயா பிரேம், பை த பை மேனேஜர் சீனு. ஹாய். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். போயா அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு! மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். யோ பிரேம், இவன் இப்படி இருக்கான்? போட்டோயா அது? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர போட்டோக்கே இந்த ஜொல்லு விடுற, நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியா ஆயிட்டேனே. யோ அந்த ரூம் மட்டும் திறக்காது. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நொல்லதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய். கம். Thank you. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி படுற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு, மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் பரமத்தி வேலூர்ல இருந்து எப்பவும் பேசுற மலர்கொடி தான். ஹேய் மலர், நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல தானே படிக்கிறீங்க? இல்ல நான் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் கன்சாமி, இங்க வாங்க. படிச்சிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா. மறந்துட்டீங்களா பிரேம்? டிவி பாருங்க. இல்ல மறக்கல. சரி, இப்போ என்ன பண்றீங்க? பேசுறது உங்க அண்ணன் பொண்ணு மலர் தானே? ஆமாங்க ஐயா, அது ஒரு பெரிய டிவி பைத்தியங்க ஐயா. பிரேமோட கேம்பேரிங்க ஒன்ன கூட மிஸ் பண்ணாதுங்க ஐயா. மலர் பிரேமோட பரம ரசிகை ஐயா. ஒரு புது மெலடி சாங் போடுறீங்களா? கண்டிப்பா மலர். கன்சாமி, தீபாவளி வரப்போகுது. அதுக்கு நம்ம ஊர்ல உள்ள தியேட்டர்ல எல்லாம் நம்ம கடையோட விளம்பரத்தை உடனே கொடுக்கணும். சரிங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றீங்க? இந்த பிரேமோட ஒரு பிரபலமான நடிகை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்றீங்க. சரிங்க. அதுக்கு முதல்ல இந்த பிரேமோட நம்பர் வேணும். நம்ம மலர்கிட்ட சொல்லி பிரேமோட நம்பர் வாங்க. கண்டிப்பா வாங்கி தரேன் ஐயா. இந்த பரமத்தி வேலூர்ல நம்ம கடை பெரிய லெவல்ல பிரபலமாகணும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. வா கமலி, எப்படி இருக்க? நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன், நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. உன் வழிக்கு நான் வரமாட்டேன். இந்த ஊர்ல எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்க செல்வாக்கு உனக்கு தெரியாது. அவரு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. கமலி, இது உங்க அப்பா வாங்கி தரதுக்கு கடையில வைக்கிற பொருள் இல்ல. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். போ. இப்ப போறேன், ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட மட்டும்தான். அறிவு, இது சத்தியம். அதையும் பாப்போம்.